ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போன வீடியோ தான். இது போகிற வழியில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கு, அதனால அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லாயிருக்கும், வாய்க்கால் அப்புறம் வாழைத்தோப்பு இதெல்லாம் வரும். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும். குலதெய்வ கோயில் வந்துட்டு திருச்செந்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம், தேரி குடியிருப்புன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் கற்குவேல் ஐயனார் கோவில். பாருங்க, வாய்க்காலில் தண்ணி இன்னும் ரொம்ப ஆழமாலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் கிடக்குது. வாழைத்தோப்பு, தென்னை மரம் இருக்கும், பனைமரம் இருக்கும். பனைமரம்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்புறம் இப்போ தான் கோயிலுக்கு போகும்போது சரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு எடுக்கலாம். வந்து பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா தான் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. பால் பொங்கலெல்லாம் எடுக்க முடியல. நாங்கள் இந்த விறகு எடுக்கிறதுக்காண்டி போயிட்டோம், நானும் என் தங்கச்சியும். அம்மா அதுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சு போட்டாங்க. இப்போ வெல்லம் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்கிறதுனால விறகு நம்ம வாங்கிட்டுலாம் போக தேவையில்லை. போனோம், ஒரு பெரிய வேப்ப மரம் எப்போயோ விழுந்தது, வெட்டினாங்களா என்னன்னு தெரியல, கிடந்துச்சு. அதில் இந்த வேப்ப மரம் அந்த பட்டை இருக்கும்ல, அதனால் இத்து போயிருந்துச்சு. சும்மா ஒரு குச்சி வச்சு அடித்தோடனே விழுந்துச்சு. அதைத்தான் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பொங்கல்லாம் வச்சு இறக்கி நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, பாப்பாங்கள்லாம் இந்த மணலுக்கு இதெல்லாம் பார்த்ததில்ல. பின்னாடி நல்லா தேடி மணல் காடு இருக்கும். சரி வாங்க அங்கே போகலான்னு தான் அப்படியே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பின்னாடி மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்கல்ல, அதெல்லாம் இப்போ தான் கட்டுறாங்க. ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு. கோபுரமே ராஜகோபுரம் கட்டுறதா கேள்விப்பட்டேன். நான் என்னன்னு தெளிவாக தெரியல. ஆனால் பெரிய பெரிய கருங்கல் எல்லாம் வந்திருக்கு, வந்து இறங்கியிருக்கு வெளியில். வேலை நடந்துட்டுருக்கா. நாங்கள் போன அன்றைக்கி எந்த வேலையுமே நடக்கல. மணல் காடுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட தீசாவுக்கும் தர்ஷினிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பீச் மாதிரி இருக்குது அப்படின்றா தர்ஷினி. இது வந்து கோயிலில் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோன்னா உள்ளே இருக்கிற இடம். இந்த ப்ளூ கலர் கட்டிடம் வந்து பொங்கல் வைக்கிற இடம் நம்ம கோயிலில். இப்படி தான் நின்றுட்டு வைக்கிற மாதிரி தான் கட்டி விட்டுருப்பாங்க அடுப்பு எல்லாமே. கீழே உட்காந்து இப்படிலாம் கல் வச்சுலாம் வைக்கிற மாதிரி இருக்காது. இது என்ன பர்பஸ்க்கான இப்படி சுற்றி கட்டியிருக்காங்க, அதில் சாமி எது இதில் வைப்பாங்களா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை போய் வீடியோ எடுப்போம். ஆனால் முன்னாடி இந்த இதெல்லாம் கிடையாது, இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. பார்க்கலாம், எல்லாமே கட்டி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு நாள் போய். இதெல்லாம் கோயிலை சுற்றி வர இடம். அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய முந்திரி மரமாக இருந்துச்சு சைடு ஃபுல்லாக, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வாழைத்தோப்பு போட்டிருக்காங்க. வாழை மரமும் தென்னை மரமும் நட்டுருக்காங்க, வச்சுருக்காங்க. எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். இது எல்லாமே கோயிலுக்கு சேர்ந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால எங்கள் கோயில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம். மணலில் பாருங்கள், தர்ஷினி தீஷா அம்மாவும் உஷாவும் போகிறது, அவங்க அம்மாவும் மகளும் போயிட்டுருக்காங்க. அவங்க பார்த்தாலே தெரியும், சரிவாக தான் இருக்கும். அது மேலே மேடு மேலே தான் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஏறிட்டுருக்கோம் மேலே. இந்த பக்கம் ஆச்சியும் பேத்தியும் போயிட்டுருக்காங்க. தர்ஷினிமாவுக்கு எப்பவும் ஆச்சி தான். நான் பின்னாடி இருந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். செம்ம சூடு ஃப்ரெண்ட்ஸ். மணலில் ஏற ஏற நிறைய மணல் இருக்கும்ல, போதுன்னு அதில் கால் வச்சோம்னா மணலுக்குள்ளே கால் போகுது. அப்போது மணல் பட்டு செம்ம சூடு கால். நல்ல வெயில். நாங்கள் போகும்போது மத்தியானம் இருக்கும், மத்தியானம் வெயிலில் போயிட்டுருந்தோம். சாயங்காலம் ஈவினிங் கிளம்பணும் அங்கேருந்து, அதனால் மத்தியானத்துலேயே வச்சுட்டு போய் காமிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போனோம். இன்னும் அந்த சைடெல்லாம் இன்னுமே மேடு, பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல மேடாக தான் இருக்கும். மரத்தோட ஹைட்டெல்லாம் பார்த்தீங்களா, இவ்வளோதான். எல்லா மரமும் ஹைட் இருக்கும், ஏதாவது ஒன்று தான் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முந்திரி மரம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பெரிய மரம்லாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு பழம் கூட இல்லை. சீசனுக்கு இருக்குமோ என்னமோ தெரியல இந்த சைஸ் மரத்தில். ஆனால் நாங்கள் பறித்து சாப்பிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி. இதை விட கொஞ்சம் வேணால் பெருசாக இருக்கும் நாங்கள் பறித்ததெல்லாம் மரம். ஃபஸ்ட்டு எங்கள் கோயிலில் தான் நான் முந்திரி பழமே நான் சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருக்கேன், நான் சாப்பிட்டது கோயிலில் வச்சு தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு செடியில் கூட ஒரு பழம் கூட கிடையாது. இதெல்லாம் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது ஃபுல்லாக அந்த முந்திரி பழம் மரம் தான். இப்போ தான் சின்ன சின்ன செடியாக இருக்குது, அங்கே தெரியுது பார்த்தீங்களா. அதெல்லாம் மணல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஆற்று மணல் மாதிரி. நாங்கள் நின்ன இடத்துலேயே பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருந்துச்சு, அதில் ஒரு புளியம்பழம் பறித்து சாப்பிட்டோம். எங்கே இருக்குன்னு புளியம்பழத்தை தேடிட்டு இருக்கேன், அதனால தான் இத்தனை ஒரு இது. மரத்தோட ஹைட் பார்த்தீங்களா, வேறு எங்கே இருக்குது, இவ்வளோதான் அந்த மரத்தோட ஹைட்டு. கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்கு பாருங்கள் புளியம்பழம். தேடிட்டு இருந்தோம் எங்கே இருக்குன்னா எல்லாமே ஹைட் கொஞ்சம் மேலே உள்ள ஒரு கிளையில தான் இருந்துச்சு. கீழே ஒன்று ரெண்டு இருக்குன்னா அதில் இந்த சொத்தை புளியம்பழம் அப்படி இருந்துச்சு, சொத்தையாக இருந்துச்சு, அதனால் எடுக்கலை. மரத்தோட ஹைட்லாம் பாருங்கள், இவ்வளோதான் இருக்கும். இந்த ஆற்றுக்குள்ளே இருக்கிற மரம்லாம் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் பார்க்குறது. அதெல்லாம் ரொம்ப பழைய மரம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ரெண்டு பேருக்கும் செம ஜாலி, வரவே மாட்டேன்ட்டாங்க, காலே சுடலை அவங்களுக்கு. இது கோயிலோட என்ட்ரன்ஸ், கோயிலுக்குள்ளே நுழையிற என்ட்ரன்ஸ். இது முன்னாடி எடுத்தோன்னு ஒரு சாமி இருக்கும், அப்புறம் இது ஃபுல்லாக சைடில் இருப்பார். இங்கே மெயினான பெரிய சாமி அப்படின்னா கற்குவேலையனார். அவங்களுக்கு கீழே இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கீழேன்னு சொல்ல முடியாது, அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா சாமிகளும் இங்கே இருக்கும். தலைமை சாமி கற்குவேலையனார். சுடலை மாட சுவாமி. ஓடக்கர மாடசுவாமி, இப்படி நிறைய சாமி இருப்பாங்க. இவர் அத்தி மாடன். அடுத்து வர்றதான் எங்களோட குலதெய்வம் சொற்கேலா வீரன். பாருங்க, சொற்கேலா வீரன் யார் சொல்லும் கேட்க மாட்டாராம்.
அதுதான் நம்ம குலதெய்வம். இது கோயிலை சுற்றி சுற்றி இருக்கிற பிரகாரம் சொல்லுவாங்கள்ல அது. இது கோயிலுக்குள்ளேருந்து கற்குவேலையனாரை கும்பிட்டுட்டு வெளியில் வர்ற வாசல். சைடு வழியாக தான், இந்த வாசல் வழியாக தான் வெளியில் வருவாங்க. நான் அப்படியே சுற்றி வந்துட்டு இருந்தேன். இந்த பக்கத்தில் சாமி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பெரியாண்டவர் இருப்பார். இவர் சிலை தான் இந்த கோயிலே பெரிய சிலை. பெரியாண்டவருக்கு ஏற்ற மாதிரி பெரிய சிலையாக இருக்கும். மற்ற எல்லாமே சின்ன சின்ன சிலை தான். ஆனால் ரொம்ப சின்ன சிலை வந்துட்டு எங்கள் சாமின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் சாமி தான் இருக்கிறதுலே பார்க்க சின்னதாக தெரியும். எல்லா சாமியும் அப்படி தான் இருக்கும். மீடியம் சைஸில் சின்ன சின்ன சிலையெல்லாம் தான் இருக்கும். பெரியாண்டவர் மட்டும்தான் பெருசாக இருப்பார். கற்குவேலையனார் சிலையே சின்னது தான் உள்ள பிரகாரத்தில். அது எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. கூட்டம் பயங்கர கூட்டம். அங்கே வீடியோ எடுக்க முடியல. இது ஃபுல்லாக சுற்றி இருக்கிற கோவில் சாமிங்க தான். இது பேச்சியம்மன். பேச்சியம்மனுக்கும் இங்கே தனியாக ஒரு இது உண்டு. அங்கேயும் நல்லா கூட்டமாக இருக்கும். ஃபுல்லாக நிறைய மொட்டை போடுறவங்க. மொட்டை போட்டு கிடா வெட்டி ஒரே கூட்டம். எப்போவும் இவ்வளோ கூட்டம் இருக்குமான்னு இருக்கு.